நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. எனக்கு நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன். சாதியம்தான் என் எதிரி. என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை. சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. குடியின் கொடுமையை பத்தி, ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான்? ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான். அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது. சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் நிறைவு கருத்தை சொல்ல முடியும். அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாகாது.